ஜனநாயகன் படம் பகவந்த் கேசரி மாதிரியா இருக்குது? உண்மைதாங்க, பகவந்த் கேசரி மாதிரி தான் இருக்குது. இந்த ஜனநாயகனோட ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படியே தான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் எத்தனை பர்சன்டேஜ் தெரியுமா? ஒரு 25% தான் பகவந்த் கேசரி மாதிரி இருக்கே தவிர மீதி 75% கம்ப்ளீட்டாக தளபதி படங்க. வினோத் என்ன சொன்னாரோ அதை தான் வந்து பண்ணியிருக்கிறாரு. நான் பகவந்த் கேசரி இவங்களுக்காகவே போய் பார்த்தேன். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜனநாயகனை போய் தியேட்டரில் பார்க்காமலே பகவந்த் கேசரி மாதிரி இருக்குது, பகவந்த் கேசரி மாதிரி இருக்குது, இந்த கேசரி கிண்ட தான் இவ்வளோ சீனா அப்படின்லாம் வந்து படத்தை பார்க்காமலே கமெண்ட் போட்டு படத்தை டே ஒன்லேருந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு தான் நான் முன்கூட்டியே பகவந்த் கேசரி உட்காந்து பார்த்தேன். சீரியஸாக சொல்கிறேன், பகவந்த் கேசரி எப்படி தெரியுமா இருக்குது படம்? ஒரு ஸ்க்ரீன் பிளேவாகவும் ஸ்டோரி வைஸாகவும் அஜித் சாரோட வேதாளம் எப்படி இருக்கும், ஒரு தீபாவளி டைமில் வந்தது சும்மா மிரட்டலாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வேணால் பாருங்கள், எழுதி வைங்க. ஜனநாயகன் ஒரு பெரிய ஒரு வெற்றி. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு 1000 crore ஃபில்மாகவும் கூட அமையலாம். பட் இந்த பொங்கலோட வின்னராக ஜனநாயகன் பெரிய லெவலில் இருக்கும். அப்படி தான் இந்த படத்தோட ஸ்கிரிப்டு. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது, இதுக்கு முன்னாடி வந்த தளபதி விஜய் அவர்களோட படங்கள் இருக்கும் பாருங்கள், கத்தி, மெர்சல், தெரி, அப்புறம் சர்க்கார், இது எல்லாத்தையும் ஒரே படத்தில் காமிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. உண்மையாக அதுதான் அப்படி தான் இருக்குது. இதை பார்க்கும்பொழுதே சும்மா வேறு லெவலில் இருக்குங்க ட்ரெய்லரு. தரமான ஒரு ட்ரெய்லரு. 25% தான் பகவந்த் கேசரி, மீதி கம்ப்ளீட்டாக ஒரு சர்க்கார் படத்தை விட ஒரு 1000 மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு பொலிட்டிக்கல் படத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாபி தேயோலோட கேரக்டர் கண்டிப்பாக இந்த படத்தில் பேசும், நின்று பேசும். நமக்கு சில இடங்களில் பயத்தை கூட உண்டு பண்ணும். அப்படி ஒரு கொடூரமான மனசாட்சியே இல்லாத ஒரு வில்லன் தான் பாபி தேயோலோட கேரக்டர் இந்த படத்தில். அந்த படத்துலேயே அப்படி தான் காமிச்சிருந்தாங்க. பட் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச அந்த வில்லனை விட இதில் பாபி தேயோல் இன்னும் வெயிட்டு, இன்னும் ஒரு சூப்பராக காட்ட போகிறாங்க. அந்த படத்தில் மியூசிக் எந்த அளவுக்கு அந்த பகவந்த் கேசரியில் எப்படி இருந்தது அப்படின்னா ஓகே. ஆனால் இதில் அனிருத் மிரட்டி இருக்கிறாரு. தளபதி வி கச்சேரி சாங்குக்கெல்லாம் தேட்டரே வந்து கண்டிப்பாக 2 போகுது, அதுதான் உண்மை. ஸோ இதை தாண்டி சில விஷயம் வந்து பார்த்தோம்னா, வினோத் எடுத்தாரா அட்லி எடுத்தாரா அப்படிங்கிற டவுட்டு சில பேருக்கு வந்திருக்குல்ல, கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு பிகில், தெரி, மெர்சலில் எப்படி கலர்ஃபுல்லாக தளபதியை காமிச்சிருந்தாங்களோ அந்த மாதிரி காட்டுறாங்க. நான் வந்து தளபதியோட ஃபேன் கிடையாது. ஆனாலும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, என்னென்னா ஏன்டா நீ வந்து இதுக்கு போன செலிப்ரேஷனுக்கு போன, கமெண்ட்லலாம் போட்டுருந்தேன். நான் ஒரு 4-5 சேனலில் வந்து பேசியிருந்தேன். நான் நல்லா பார்க்கணும், என் கழுத்தில் துண்டு இருந்திருக்கும், நான் வந்து ஒரு டிவிக்கே உடைய தொண்டன் அப்படிங்கிற முறையில் தான் நான் போனேனே தவிர, என்றைக்குமே நான் இது வரைக்கும் ஏதாவது ஒரு ரஜினி சாரோட ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் அவரோட டிஷர்ட் போட்டு பனியன் போட்டோ ஏதாவது மற்ற ஹீரோவுக்கு நான் போட்டு போனதே கிடையாது. எப்போவுமே நான் போனது இது வரைக்கும் ஒன்றே ஒன்று தான், அஜித் சாரோட டிஷர்ட் போட்டு தான் நான் போயிருக்கேனே தவிர ஒரு ஃபேனாக. மற்றபடி வேறு யாருக்குமே வந்து நான் பெரிய லெவலில் நான் ஃபேன் கிடையாது. எல்லாருக்கும் பிடிக்கும். பட் ஏகேவோட அந்த கோர், அந்த வெறித்தனமான ஃபேன் சொல்கிறாங்களே, அது ஒன்லி ஃபார் அஜித் சார். பட் விஜய் சார் இப்போ பிடிக்குமானா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். பட் நான் இந்த படத்துக்கு இறங்கி நின்று சப்போர்ட் பண்ணுறது ஜனநாயகன். என்னுடைய அரசியல் தலைவர் ஒரு படத்தில் நடிக்கிறாரு, அவருடைய படத்துக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் அழுத்தம் இருக்குது, பாலிடிக்ஸ் இருக்குது. அதுக்காக தான் நான் அங்கே போய் நின்று பேசுகிறேன். ஒரு டிவிக்கே உடைய தளபதி விஜய் அவர்களுடைய தொண்டனாக போய் நான் நின்று பேசுகிறேன். அதுதான் இங்கே பார்க்கணுமே தவிர, இவன் பாரு எல்லா இதுலேயும் போய் நிற்பான் அப்படின்னு வந்து சும்மா சில பேர் கமெண்ட் போடுறது அது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அண்ட் படத்தை கொண்டாடுங்க. ஒரு சாதாரணமான பொங்கலுக்கு தேவையான ஒரு படம். பராசக்தி ட்ரெய்லர் பார்த்தேன். பட் பராசக்தி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சூரரை போட்டுற மாதிரி ஒரு படமாக வந்து அமையும். சுதா கொங்காரா மேடமோட கரியர்லேயும் சரி, எஸ்கே அண்ணாவோட அந்த கரியர்லேயும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக வந்து நிச்சயமாக டெஃபினட்டாக அமையும். ஆனால் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள், ஆடியன்ஸ் அதிக அளவில் ஜனநாயகன் தான் வருவாங்க. ஏன்னா விஜய் அவர்களோட லாஸ்ட் படம், இன்னொன்று கமர்ஷியல் படம், பக்கா அந்த ஃபேமிலி எலிமெண்ட்ஸ், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களும் பார்க்கக்கூடிய சில எலிமெண்ட்ஸ் இருக்குது. தியேட்டர்ஸை இந்த மாதிரி படங்கள் தான் பொங்கல் ரூல் பண்ணோம். நம்ம பராசக்தி மாதிரியான படங்கள், சூரரை போற்று மாதிரியான படங்கள், இதுக்கு முன்னாடி விடுதலை மாதிரி வெற்றிமாறன் சாரோட படங்கள், இதெல்லாம் வந்து எப்போ ரூல் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுக்கான காலம் இன்னும் வந்து தமிழ் சினிமா அடையிறதுக்கு இன்னும் லேட் ஆகும். ஒரு பொங்கல் டைமில், ஒரு தீபாவளி டைமில் நம்ம போய் அவ்வளோ ஒரு பேஷன்ஸோடு பார்க்குறதுக்கெலாம் இன்னும் கொஞ்சம் வருஷங்களாம். பட் பொங்கல் அப்படிங்கிறது ஒரு விழா. அந்த வருஷம் ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா ஒரு எந்த கம்பெனி வேலைக்கு போகிறவங்க, கார்மெண்ட்ஸு இதுன்னு எக்ஸ்போர்ட் எங்கெங்கேயோ வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரீயாக நான் ஒரு வாட்டி தான்ப்பா போவேன், 2 வாட்டி தான்ப்பா போவேன், தீபாவளி பொங்கல் தான்ப்பா தேட்டர் போவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க குடும்பமாக கொண்டாட போகிற ஒரு படமாக தான் இந்த ஜனநாயகன் அமைய போகுது. வாரிசு ஒன்றுமே இல்லை, அந்த படத்தை அப்படி கொண்டாடினாங்க. லியோ பெருசாக ஒரு கண்டென்ட் இல்லை, பட் நல்ல அட்டம்ப்ட்டு. 600 கோடி. கோட் ஒரு ஆவரேஜான படம் தான், 450-400 கோடி மேலே அடிச்சுது.
இந்த படம் சத்தியமாக சொல்கிறேங்க, மினிமம் இந்த படம் ஒரு 800 கோடி அடிக்கும். சாரி, மேக்ஸிமம் வச்சுப்போம் ஒரு 800 கோடி. அதுக்கு மேலே இந்த படத்தோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இதெல்லாம் பொறுத்து இந்த படம் 1000 கோடி தொடுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்ற ஸ்டேட்டில், தமிழ்நாட்டில் என்ன தான் வந்து தியேட்டரு எஸ்கே படம் அப்படின்னு ரூல் பண்ணாலும், கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, வேர்ல்டு வைடில் ஜனநாயகன் ரூல் பண்ணும். ஸோ ஜனநாயகன் முன்னாடியே சொல்லலாம். ஸோ அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் நான் பார்த்தேன், பகவந்த் கேசரி. இன்னும் வினோத் எப்படி மிரட்டுவாருன்னா, வினோத் ஒரு வெறித்தனமான ஒரு சம்பவம் பண்ணக்கூடியவர். நீங்கள் நேர்கொண்ட பார்வை பார்த்துருப்பீங்க, இந்த பிங்க்னு ஒரு படத்தோட ரீமேக். அந்த ரீமேக் படத்தில் அஜித் சாருக்கு ஒரு ஃபைட் வச்சுருப்பாரு. அந்த ஃபைட்டை பார்த்து தான் வலிமையெல்லாம் வந்து சரியான ஒரு எதிர்பார்ப்பில் நல்லா வெறித்தனமாக இருந்தேன். பட் வலிமை ஓகே, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் அதை துணிவில் சூப்பராக காமிச்சிட்டாரு. வினோத் மிரட்டி விட்டார் டார்க் டெர்வில் கேரக்டரை. ஸோ நம்ம பார்க்கலாம், இது மாதிரி ஒரு ரீமேக் படனாலும் ஒரு மிரட்டல் ஒன்று இருக்குது. இது அதுதான். அதனால் பகவந்த் கேசரி நீங்கள் பார்க்கலனாலும் சரி, பார்த்தாலும் சரி, யாரும் கவலைப்படாதீங்க. தளபதி ஃபேன்ஸ் யார் சொல்கிறத கேட்காதீங்க. ஜனநாயகன் தி பொங்கல் வின்னர் சரியான ஒரு தமிழ் சினிமாவுக்கு இந்த வருஷத்தோட ஒரு பெரிய ட்ரீட்டாக உங்களுக்கு அமையும். லாஸ்ட் டைம் தளபதியோட படம். ஸோ எதை பற்றியே கவலைப்படாதீங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.